அவர் திடுதிடுப்புன்னு வந்துட்டு இல்லை எல்லா ஆட்டத்தையும் கலைக்கிறேன், இதுக்கப்புறம் பரம்பொருள் அறக்கட்டளை இயங்காது, நைட்டாக மூடிட்டு போகிற அளவுக்கு ஒரு பாவம் சேவை செய்யணும்னு வந்தவரை என்ன சார் நடந்துச்சு? பார்வையற்ற அந்த ஆசிரியர் மான வீரத்தோட போராடி அடித்த அடியில் ஓடிட்டான். ஆளைய காணா, ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்தான். நீதிமன்றம் ஒரு அடி அடிச்சுது. யாரா நீ என்னடா தத்துவம் சொல்கிற நீ அப்படின்னு கெட்ட வார்த்தையில் கெட்ட விஷயத்த சொல்லி தத்துவம் இது சொல்கிறது. மகா குமுட்டைங்க அவன் வந்து ட்ரஸ்ட்டை மூட போகிறேன்றான். பூராமே பொம்பளைங்களா. குருஜி நீங்கள் போகக்கூடாது குருஜி, 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. ஒரு கதையை நான் சொல்கிறேன், இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி. யார் அந்த மகாவிஷ்ணுவா? இவன் ஒரு சின்ன பையன். அதாவது இந்த ஆன்டிவைரஸ் என்ன பண்ணுதுன்னா, 2019 என்கிட்ட இருக்குது ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோனா நீங்கள் தப்பான ஆன்டிவைரஸ் ஃபோட்டோலாம் கிடையாது. வாங்கிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா, இப்போ நீங்கள் அவன் கடைசி லாஸ்ட் ஸ்பீச்சை பாருங்கள். நான் மூடிட்டேன், என்னை பல பேர் கேள்வி கேட்குறீங்க, 50,000 கொடுத்தேன் திருப்பி கொடுன்னு. நீங்கள் 50,000 அன்னதானத்துக்கு தானே கொடுத்தீங்க, அதுக்கெல்லாம் அன்னதானம் போட்டாச்சு. நீங்கள் யாரை போய் கேட்பீங்க? அவன் இந்த ட்ரஸ்ட்டை மூடிட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சா? கோடிக்கணக்கில் அமௌண்ட் அடிச்சுட்டு போயிட்டான். ட்ரஸ்ட்டில் அதுக்கு சிஇஓ ஒருத்தன் வச்சுருக்கான். இதுக்கு சிஇஓவான், திருடி திங்கிறதுக்கு பிச்சை எடுத்து திங்கிறதுக்கு சிஇஓ வேறு. ஏன்னா எவனோ ரோட்டில் போன கழிச்சடையெல்லாம் அவனோட பேக்ரவுண்ட் என்ன, யார் அவன்றதில் பேசிக் கூட விசாரிக்காமல் நம்ம கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த யார் அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அதில் அன்பில் மகேஷ் பேரை சொல்லி நிறையா பேர் டுபாக்கூர் வேலை பார்த்துட்டு தெரியுதா தெரியலையே அது யாருக்கு தெரில. மொத்தத்துக்கு ஊற்றி மூட போகிறாங்க அவரை. அப்போ தான் தெரியும். அப்போ தான் ஆகா ஐயோ நமக்கு இவ்வளோ கத்தி கழுத்து வரைக்கும் வந்துருச்சுன்றதுக்கப்புறம் தான் இப்படிலாம் உள்ள நடக்குதான்றது தெரியும். இப்போ ஒரு புக் ரிலீஸ் பண்ணார், ஏதோ ஒரு புக் ரிலீஸ் பண்ணி பத்திரிக்கையாரங்கன்னு சொல்லி எவனுக்கோ கொடுத்து எவனையோ கொடுத்து அந்த பத்திரிக்கையாரங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. அது யார் வச்சு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றுமே புரிய மாட்டேன். ஆனால் கடைசியில் பேர் வந்து அன்பில் மகேஷ் தான் வரும். என்ன சொல்லுது அப்படின்றது அந்த இவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஜெஸ்ஸின்னு சொல்லுதா அப்படின்ற மாதிரி. எங்கே கேட்டாலும் அன்பில்னு சொல்லுதான்ற மாதிரி. சார் வணக்கம். வணக்கம் தான். இடையில ஒருத்தர் வந்து மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஸ்கூல்லலாம் பேசி பயங்கர சர்ச்சையாச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முற்பிறவில் நீங்கள் இதை அனுபவிப்பீர்கள், இப்போ அதை அனுபவிப்பீங்க, நான் அப்போ அப்படின்னு நிறையா பேசிலாம் சர்ச்சை, ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்தார் சார். அவர் திடுதிடுப்புன்னு வந்துட்டு இல்லை எல்லா ஆட்டத்தையும் கலைக்கிறேன், இதுக்கப்புறம் பரம்பொருள் அறக்கட்டளை இயங்காது, இதுக்கு அவ்வளோதான்ப்பா, இதுக்கப்புறம் பணம் யாரும் அனுப்பாதீங்க அப்படின்னு டேரெக்டாக சொல்லிட்டாரு. பட் இந்த ஒரு அறக்கட்டளைன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு கொள்கையோடு ஆரம்பித்தார். பாவம் என்ன நடந்துச்சு, ஏன் நைட்டாக மூடிட்டு போகிற அளவுக்கு ஒரு பாவம் சேவை செய்யணும்னு வந்தவரை என்ன சார் நடந்துச்சு? அவன் சேவை செஞ்சு தாலியை போட்டார் தான். அவன் வந்து போலீஸு தார் குச்சியை விட்டுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தார் குச்சியை சொருகுனதில் தெரிச்சு ஓடுறான். இப்போ சொற்பொழிவு ஆட்டினது இல்லை, நீ யாருன்னு முதல்ல அப்படி தேடுறேன். ரிவர்ஸ்லேருந்து தேடும் போலீஸ். அப்போனா இன்றைக்கி நீ சொற்பொழிவு ஆட்டுற, நீ எங்கே ஞானம் பெற்ற, எங்கேயெல்லாம் போனேன்றப்ப கடவுளை போய் போலீஸ் அடைஞ்சிருவாங்க. அந்த போதி முறை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாது. க்ரைமை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இந்த தெய்வ குழந்தை எங்கேருந்து வந்துச்சு, அது எந்த மடியில் பால் குடிச்சுது அப்படின்றதில் தொடங்கி என்ன பால் ஞானப்பால் எங்கே குடிச்சுது அப்படின்ற வரைக்கும் தோண்டி எடுத்துருவாங்க. எடுத்ததில் தான் அவன் ஆடி போயிட்டான். சில கூமுட்டைகள் வந்து தொடர்ந்து கல்வித்துறையில் வந்து நிறையா இருந்துகிட்டு இருக்கு. அது அமைச்சருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. நிறைய இந்த மாதிரி தவறுகளை பண்ணி கடைசியில் பார்த்தா ஆகப்பெரும் கிரிமினல் ஃபுல்லாக வந்து கல்வித்துறையில் பூந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியான தகவல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது. ஏன்னா எவனோ ரோட்டில் போன கழிச்சடையெல்லாம் அவனோட பேக்ரவுண்ட் என்ன, யார் அவன்றதோட பேசிக் கூட விசாரிக்காமல் என்ன நம்ம கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த யார் அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அதில் அன்பில் மகேஷ் பேரை சொல்லி நிறையா பேர் டுபாக்கூர் வேலை பார்த்துட்ருக்கான். அவருக்கே தெரிய மாட்டேங்குது. தெரியுதா தெரியலையே அது யாருக்கு தெரில. மொத்தத்துக்கு ஊற்றி மூட போகிறாங்க அவரை. அப்போ தான் தெரியும். அப்போ தான் ஆகா ஐயோ நமக்கு இவ்வளோ கத்தி கழுத்து வரைக்கும் வந்துருச்சுன்றதுக்கப்புறம் தான் இப்படிலாம் உள்ள நடக்குதான்றது தெரியும். இப்போ ஒரு புக் ரிலீஸ் பண்ணார், ஏதோ ஒரு புக் ரிலீஸ் பண்ணி பத்திரிக்கையாரங்கன்னு சொல்லி எவனுக்கோ கொடுத்து எவனையோ கூப்பிட்டு அதுக்கு பாசெல்லாம் உண்டான். அந்த பத்திரிக்கையாரங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. பத்திரிகையாளர்கள் மட்டும் இவ்வளோ ஒரு 50 பேருக்கு அழைப்பு, 100 பேருக்கு. அதில் யாரா எங்கேருந்து ஆந்திராவிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்களா, இல்லை இலங்கையிலேருந்து எதுவும் தமிழ் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில. என்னென்னமோ பண்ணுறாங்க. அது யார் வச்சு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் கடைசியில் பேர் வந்து அன்பில் மகேஷன் தான் வருது. ஏன்னா புரியுதா? அந்த இதில் சிம்பு படத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுது அப்படின்றது அந்த இவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஜெஸ்ஸின்னு சொல்லுதா அப்படின்ற மாதிரி. எங்கே கேட்டாலும் அன்பில்னு சொல்லுதான்ற மாதிரி. இங்கே கேட்டாலும் அன்பில் மகேஷ்ன்றாங்க, அங்கே கேட்டாலும் சொல்கிறாங்க அன்பு பேரை சொல்லி வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேராக போயிட்டுருக்கு, அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் தான் கெட்ட பேராக போயிட்டுருக்கு.
ஏன்னா என்ன எவன் என்ன இருக்கான் என்னன்னே தெரியல அப்படிங்கும்போது ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இந்த வகையில் கல்வித்துறையில் புகுந்து அவன் என்னத்தையோ ஒரு இதை சொன்னால் அது நல்ல வேளை அந்த பார்வையற்ற அந்த ஆசிரியர் மான வீரத்தோடு போராடி அடித்த அடியில் ஓடிட்டான். ஆளே காணா. ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்தான். நீதிமன்றம் ஒரு அடி அடிச்சுது. யாரா நீ என்னடா தத்துவம் சொல்கிற நீ அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில் கெட்ட கெட்ட விஷயத்த சொல்லி தத்துவம் இது சொல்கிறது. அதாவது என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்கெல்லாம் அப்படியே யாரா நீங்கள்லாம் முதல்ல இந்த கூமுட்ட ஹியூமன் கேட்டல்ஸ்க்கு ஒன்றும் தெரிய மாட்டேது. என்னென்னா நீங்கள் திருக்குறள் நல்ல வேளை ஸ்கூலில் பாடமாக சொல்லி கொடுக்குறாங்க. இல்லைன்னா திருக்குறளை சொல்லி நான் தான் எழுதுனேன்னு ஏமாற்றிவீங்களா மண்டை கல்வி 2 லைனில் இவர் தான் சொல்லியிருக்காரு. யார் நீங்கள் சொன்னீங்களே யார் அவன் பேர்? மகாவிஷ்ணு. ஆமாம், இவர் தான் திருக்குறளே கண்டுபிடிச்சவர்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல வேளை அது பாடத்திட்டத்துலேயும் நீண்ட நாளாக இருக்கிறதுனால எக்காலத்துக்கும் மாதிரி நான் 2 உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதையும் இந்த கூமுட்டை பசங்க நம்பிட்டு அவனுக்கு காசை கொடுத்துட்டு இருப்பாங்க. மகா கூமுட்டைங்க. அவன் வந்து ட்ரஸ்ட்டை மூட போகிறேன்றான். பூராமே பொம்பளைங்களா இருக்கு. குருஜி நீங்கள் போகக்கூடாது குருஜி, 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. குருஜின்னு சொல்லும்போது தான் வருது. இது மாதிரி பல குருஜி இருக்கா? எப்படி இருக்கு? பல குருஜி இருக்கா? அப்படி போயிடுவாளுங்க. இந்த குருஜி விட்டுட்டு மெண்டலுங்க, மண்டையில் மசாலாவே இல்லாத முட்டாளுங்க. அவனை போய் இது பண்ணு. இது வச்ச அடித்த அடியில் போலீஸ் வச்ச அடியில் ஏண்டா நீ குருஜியா நீ அப்படின்னு சொல்லி வண்டவாளத்தை பூராத்தையும் எடுத்துட்டாங்க. போலீஸ் எல்லாம் எடுத்து நீயா வந்து எல்லாத்தையும் மூடிட்டு பேசாமல் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சோசியல் மீடியா பக்கமே நீ வரக்கூடாது, வெளியவே தலை காட்டக்கூடாது. ஏன்னா இதை வந்து பாவம் போனால் போதுன்னு உன்னை விடுறோம், இப்படியே ஓடி போயிரு. போலீஸ் சொன்னது தான், இப்படியே நீ ஓடி போயிரு. இதை விட்டுட்டு நீ வந்து விசாரணை அது இதுன்னு பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, என்னை இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்னு சோசியல் மீடியாவில் போய் ஏதாவது நீ பேசினேன்னு வையே, உன்னை நைட்டாக என்கவுண்டரில் முடிச்சிருவோம். விசாரணை நான் என்னங்க பண்ணேன்? என்கவுண்டர் பண்ணுறமா இல்லையான்னு பாடுறா. நீ பண்ண வேலைக்கு உன்னை விட 10ல் 1 மடங்கு வேலை பண்ணோன்னே என்கவுண்டரில் பல பேரை கொண்டிருக்கோம். நீ பண்ணது பல மோசடிகள், இந்த சமூகத்தையே கெடுத்து வச்சுருக்க, சீரழித்து வச்சுருக்க, பெண்களை சீரழித்து வச்சுருக்க. உன்னுடைய கருத்துக்கள்ன்ற பேரில், அதாவது ஓசோ சொன்னது, பகவான் ஓசோ சொன்னது கருத்துக்கள், இதெல்லாம் புத்தகத்தை வாங்கி இப்போ இந்த இதில் போய் படிச்சுட்டு எதில் புக் எக்ஸிபிஷனில் போய் 50 ரூபா 100 ரூபாய்க்கு புக் வாங்கணும். யார் நம்ம இவன் மாதிரி யார் சினிமாவில் நம்ம பேசுவோமே அடிக்கடி, கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுப்பானே, டே நைட்டாக கூலிங் கிளாஸ் போட்டுருப்பாங்க. அவரெல்லாம் அப்படி சொல்லாதீங்க சார், மிஸ்கின் தானே சொல்கிறீங்க. மிஸ்கின் வந்து எப்படின்னா படம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் 4 பேர் பார்க்குற மாதிரியே ஒரு 500 புக் வாங்கிட்டு வண்டியில் வச்சு இழுத்துட்டு போவாப்புல. இழுத்துட்டு போய், ஏன்னா இவர் படிப்பாளின்னு தெரியணுன்றாங்க. அதுக்கப்புறம் எங்கே போய் டீ கடையில் போய் டீ, இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க மாஸ்டர்கிட்ட? டீ ஒன்று ஸ்ட்ராங்காக போடுன்னு கேட்பீங்க. அங்கே போய் அந்த மாஸ்டர்கிட்ட தன்னோட அறிவை காட்டுறதுக்காக மாஸ்டர் ஒரு டீ போட்டு இஞ்சி கலந்து ஒரு டீ போட்டிருங்க அன்னு கூட எவனையாக கூப்பிட்டு, தென் கொரியாவுக்கு நான் போயிருக்க போகுது ஒரு கடையில் நின்றுருக்கேன், பார்த்தா திரும்பி பார்த்தா அது டீ கடை. அந்த டீ கடையில் அந்த மாஸ்டர்கிட்ட டீன்னு சொல்கிறேன், அவருக்கு புரியலை. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் தெரியல. உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு இதை காமிச்சேன், இப்படின்னு பார்த்தா அவன் கட்டிங்கை ஊற்றி கொடுத்துட்டான். என்னடா அது, சரி இதுன்னு டிகாசன் மாதிரி தான் இருக்குன்னு நான் குடிச்சிட்டேன். குடிச்சு பார்த்தா போதை ஏறுது. ஆனால் அண்ணன் போட்ட டீயில் சரக்கு கலந்துருக்காது, ஆனால் போதை ஏறும். போட்டிங்களா? அதுக்குள்ளே மாஸ்டர் டீ போட்டு 4 பேருக்கு டீயை கொடுத்துட்டு போயிடும். அப்புறம் அதை வாங்கி குடிச்சிட்டு, இது எதுக்குன்னா இவர் சவுத் கொரியாவுக்கு போயிருக்காருன்னு காட்டுறதுக்காக, அவர் அங்கே போய் சரக்கு அடிச்சேன்னு சொல்கிறதுக்காக, 4 பேருக்கு தெரியறதுக்காக எதையோ சம்மந்தம் இல்லாமல் எடுத்து பேசுவாங்கல்ல அந்த மாதிரி. இது எங்கே படிக்கிறதுனா புஸ்தக கண்காட்சியில் போய் புஸ்தகத்தை வாங்கி வீடு பூரா அடுக்கி வச்சிடுறது. புரியுதா? நான் இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், ஏங்கல்ஸை படிச்சிருக்கேன், மார்க்ஸை படிச்சிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் இப்போ ஷேக்ஸ்பியரை படிச்சிருக்கேன், இந்த பாரதி ராஜாவை படிச்சிருக்கேன், இளையராஜாவை படிச்சிருக்கேன். அந்த ஆள்லாம் ஒரு ஆளாயா? மகான்யா? இன்னும் என்னத்தையாவது ஒன்று பேச வேண்டியது. இந்த மாதிரி ஒரு லூஸ் தான் இவன். லூஸ் கிடையாது, அவன் காரியம் இருக்கேன், அவன் புடச்சிட்டு தெளிவான லூஸ். அதே மாதிரி இவன் வந்து என்ன பண்ணுறான், இதே புஸ்தக கண்காட்சியை வச்சு தான் பல தீய சக்திகள் உருவாகுது ஒவ்வொரு வருஷமும். நான் சொல்கிறேன், ஒரு பக்கம் நல்ல புஸ்தகம் படிக்கிறது 90% நல்லதுன்னா கூட தீய சக்திகளை உருவாக்குறதும் அந்த புஸ்தக கண்காட்சியாக மாறி போச்சு. அப்படி உருவான ஒருத்தர் தான் மகாவிஷ்ணு. டெய்லி ஒரு தினம் ஒரு தகவல், தென்கட்சி சுவாமிநாதன் மாதிரி இவர் வந்து ஒரு தகவலை வாங்கி வச்சு அவர் அறிவா சொன்னார், இவர் ஓகே இதை சொல்லி கதைகள், அந்த கதைகள் இதை வாங்கி வச்சுக்க வேண்டியது.
அதை இடையில விட வேண்டியது. இந்த கூமுட்டைங்க என்ன நினைக்கிறது, என்ன கருத்து சொல்கிறாயா, என்ன கதை சொல்கிறான், என்ன தத்துவம், அது என்ன ஒரு ஞானம். அந்த கூமுட்டை 50 ரூபாய்க்கு புக்கை வாங்கி இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். இதை உட்காந்து கேட்டுட்டு சில்லறையை சதற விடுறது. 1000 5000 10,000 டொனேஷன் எழுதி அவன் பேசுகிறத கேட்டிங்கனாலே தெரியும். அவன் பேசுகிறதுலே முரண்பாடாக இருக்கும். ஸோ ஏன் நம்ம இதெல்லாம் சொல்கிறோன்னா, சும்மா அவன் போட்டதுக்காக சொல்லலை, ஒரு கதையை நான் சொல்கிறேன். இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி. யார் அந்த மகாவிஷ்ணுவா? இவன் ஒரு சின்ன பையன். இப்போயே சின்ன பையன் தானே அவன். அவனுக்கு என்ன, அவனை 60 வயசு ஆச்சு, இல்லை 50 ஆச்சா, இல்லை 40 ஆச்சா? 30 வயசு தாங்க இருக்கும் அவனுக்கு. பேசுகிற பேச்சில் இருக்க ஞானம், தன்மை, பொறுமை, அதெல்லாம் பாருங்கள். பிஞ்சில் பழுத்தது, அது பிஞ்சில் ஆட்டை போடுறதுக்காக பழுத்தது. பெரிய ஆன்டிவைரஸ் அது. அதாவது இந்த ஆன்டிவைரஸ் என்ன பண்ணுதுன்னா, 2019 என்கிட்ட இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோன்னா நீங்கள் தப்பான ஆன்டிவைரஸ் ஃபோட்டோலாம் கிடையாது. இவன் என்ன பண்ணுறான்னா, இவங்க பூராம ஒருத்தருக்கு அவனை பற்றி நான் வரேன். அவன் இன்னும் பயங்கர அப்பாட்டாக்குறான். அவனுக்குலாம் 30 வயசு தாண்டி இருக்காது, பால்குடி மறந்துருக்க மாட்டான். ஆனால் அவர் பெரிய ஞானி. அவர் பின்னாடி இந்த கோயம்புத்தூர்காரங்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லி பேசியிருக்கோம். அதை இப்போ எல்லோரும் இப்போ மித்த ஆட்களும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கோயம்புத்தூர்காரங்க எப்படின்னு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வராங்க அங்கே, இந்த தம்பி 2010 எங்கே சார்? கம்போடியாவுக்கு வரான், உலகத்தமிழ் மாநாட்டுக்கு. 2வது உலகத்தமிழ் மாநாடு அங்கே நடத்துகிறாங்க. நம்ம வேண்டியவர் தான் நடத்தினார். நானும் அங்கே போயிருக்கேன். போய் பார்த்தா இவன் என்ன பண்ணான்னா, 3 நாள் மாநாடு, 4 நாள் மாநாடு. அது என்னென்னா, முதல் நாள் ஓப்பனிங் செரிமனி, 2வது நாள் பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள கவியரங்கம் இதெல்லாம் நடக்கும். 3வது நாள் கம்போடியா முழுவதும் சுற்றி பார்ப்பது, அந்த பெரிய கோயில்களை சுற்றி பார்ப்பது. 4வது நாள் அவுட்டரில் உள்ள கோயில்களை சுற்றி பார்த்துட்டு வந்து நைட் ரெஸ்ட்டு, அடுத்த நாள் கிளம்பி வந்துடுவாங்க. இந்த 5 நாள் பேக்கேஜ் அது. அதுக்கு மாநாட்டில் கலந்துக்கிற ஃபீஸ் ஒரு 25,000, டிக்கெட் ஒரு 50,000. இதுதான் இவங்களோட முதலீடு. அப்போ இந்த சின்ன பசங்க நிறையா சீட்டிங் அதில் வரான். எனக்கு அப்போ தெரியல இவங்க எவ்வளோ. இன்றைக்கி பார்த்தா அவனை வளர்ந்த ஆலமரமாக எல்லாம் பல கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கான் இந்த 5 வருஷத்தில். நம்ம உட்காந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? இவங்க இதில் 2 பேர் கேரக்டர் மட்டும் எடுக்கிறேன். பல கோடி போய் சம்பாரிச்ச பல பேர் இருக்கான் அந்த உலகத்தமிழ் மாநாட்டில். அதில் முதல் கிரிமினல் இவன். யார் இவன்? என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வர ஆன்ட்டிகளை பார்க்குறான். தப்பான நினச்சிடாது. அங்கே வர ஆன்டிஸ்ட்டை போய், ஏன்னா அமெரிக்காவிலேருந்து வராங்க, கனடாவில் பல்வேறு நாடுகளில் இருக்கவங்க கம்போடியா பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க எல்லாருமே. அதுக்காக வர்றது தான் இந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு வருவாங்க. அப்போ குடும்பத்தோடு வருவாங்க, பெண்கள் வருவாங்கள்ல. இவங்களெல்லாம் ஆண்டி கொஞ்சம் அந்த 3வது நாள் சுற்றி பார்க்குறாங்கல்ல, அப்போ அந்த மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்குது சியாம் ரீப்பில். அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கவங்கெல்லாம் ஆண்டி அங்கிள் எல்லாம் கூப்பிட்டு, கொஞ்சம் எல்லாம் உட்காருங்களேன், இந்த கோயிலில் உட்காந்து நீங்கள் சாமி கும்பிடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், உட்காந்து அப்படி மெடிடேஷன் பண்ணுற மாதிரி. அவங்களும் நல்லா இருக்கேன், நான் நல்ல ஃபோட்டோ எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு நல்ல கேமரா எடுத்துகிட்டு வந்து, இல்லை பல பேர் இல்லைங்க வேண்டாம், எனக்கு வேண்டாம், இல்லை வாங்க கொஞ்சம் உட்காருங்களேன், நம்ம எல்லாம் ஒன்றா வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்லியாக. யார் செஞ்சது இதை? மகாவிஷ்ணு. இவன் இந்த பையன். இப்போ தான் அவன் பேர் மகாவிஷ்ணு. அப்போ விஷ்ணு. இப்போ மகாவிஷ்ணுன்னு மாற்றிக்கிட்டான். அப்போ வேறு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி பாஸ்போர்ட்டில் வேறு பேர் இருக்குது, மகாவிஷ்ணு கிடையாது அவன் பேர். இவனா மகாவிஷ்ணுன்னு வச்சுக்கிட்டேன், ஏன்னா கடவுளுக்கு அவதாரமாக காட்டணுன்றிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த பெண்களை பூரா ஆண்கள்லாம் உட்கார வச்சு அந்த சியாம் ரீப்பில் இருக்கக்கூடிய அந்த கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் மிக சிதிலமடைஞ்ச கோயில் முன்னாடி உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான், குரூப் ஃபோட்டோ. இவனும் உட்காந்துக்கிறான் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி. அவங்க என்ன, சரி தம்பி சின்ன பையன் ஆசைப்பட்றான், எல்லோரும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு கோவிலில் அப்படிங்கும்போது சரின்னு ஒத்துக்குவாங்கல்ல. இந்த ஃபோட்டோவை வச்சு தாங்க இவனோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை ஓப்பன் பண்ணுறான். 75,000 முதலீடு, 40,000 ஃப்ளைட் டிக்கெட்டு, அங்கே ஃபீஸ் 30,000, 70,000, மித்த செலவுக்கு ஒரு 5,000. இந்த 75,000 முதலீட்டில் இந்த 4 ஃபோட்டோவை வச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த வெப்சைட்டு. ஆரம்பித்து இவன் ஒரு பெரிய ப்ரீச்சர் மாதிரியும், அது போக 25,000, இங்கே புக்கு வாங்கினது ஒரு 10,000 வாங்கியிருப்பான். இப்போ தத்துவ புஸ்தகங்கள், அதே மாதிரி இப்போ திருக்குறள் இதெல்லாம் வாங்கி நல்லா படிச்சுட்டு அதை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறான். ப்ரெசென்ட் பண்ணி என்ன பண்ணுறான்னா, இந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு இதை வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜாக போட்டு, இந்த மாதிரி என்னோடய குரூப் இவங்கெல்லாம், நான் குரு என்னையெல்லாம் குருவாக ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, இதிலெல்லாம் வந்து என்னுடைய மெடிடேஷன் எங்கே நடக்குது, உலகம் பூரா நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் கம்போடியாவில் நடந்த மெடிடேஷனில் இந்த 30 பேர் கலந்துக்கிட்டாங்க.
ஓகே. அப்படின்னு இவங்களை அப்படி வியாபாரமாக்கிட்டாங்க. இது யாருமே அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க யாரோ ஒரு எங்கேயோ தம்பி, வந்தவங்க மாநாட்டுக்கு வந்த வந்தாங்க. தம்பி, தமிழ் தம்பி, எல்லாம் உட்காருங்க அழகா அப்படி கை வைங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். அவனும் வந்து உட்காந்துக்கிறான் கூட்டத்தில். புரியுதா அவங்களுக்கு? அப்படின்னு விட்டாங்க. கூட்டத்துக்கு முன்னாடி இவன் என்னையும் கூப்பிட்றான். சார் வணக்கம் சார். சார் வாங்க சார் உட்காருங்க. டேய் எதுக்கு என்ன தம்பி? இல்லை மெடிடேஷன். இதில் இந்த மாநாட்டை நடத்திய ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஆள், அவங்க யாருன்னு சொல்ல வேண்டாம். அந்த அவங்க ஒன் ஆஃப் தி ஆர்கனைசர். அவங்களே மேடம் நீங்களும் வந்து உட்காருங்க மேடம். இல்லை தம்பி நான் வேணாம் தம்பி, நமக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை தம்பி. இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம, நீ தனியாக வேணால் எடுத்துக்க, அங்கே மெடிடேஷன் பண்ணுற மாதிரிலாம் வேண்டாம் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை வச்சு பல கோடி சம்பாரிச்சிட்டாங்க. ஒரு ஃபோட்டோவை வச்சு சம்பாதிக்க முடியும்னு காட்டினா வந்தாங்க. கம்போடியாவுக்கு இத்தனை தமிழர்களை கூட்டு போக முடியாது. அப்போ ஒரு இடத்துல தமிழர்கள் கூடுறாங்கன்னே அதில் நம்ம போய் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, இவர்கள்லாம் என்னோட சீடர்கள்னால் அவர்கள் இவன் வெப்சைட்டே பார்க்க போகிறதில்ல. அமெரிக்காவிலேருந்து, தாய்வான்லேருந்து, சிங்கப்பூர்லேருந்து ஒரு 20-30 பேர் வந்திருந்தாங்க. மலேசியாவிலேருந்து ஒரு பெரிய டீமே 60 பேர் வந்திருந்தாங்க, 40-50 பேர் வந்திருந்தாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு 100 பேருக்கு 350 பேர் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. ஒரு 300-350 பேர் வந்துட்டாங்க அங்கே. அப்புறம் பல்வேறு அவங்களாம் என்னென்னா கம்போடியா பார்த்த மாதிரி இருக்குது, இந்த மாநாட்டை அட்டன் பண்ண மாதிரி இருக்குன்னு வந்தவங்க. இவங்களை கொண்டு போய் மொத்தமாக அடைய வச்சிட்டாங்க. வெப்சைட் ஆரம்பித்து அதை காமிச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டான். எப்படி தூக்கினான்னா, இதை பார்த்து வர கூமுட்டைகள் இருக்குல்ல, ஓ கம்போடியாலாம் போய் அந்த கோயில் முன்னாடி மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க, பெரிய குருவாக இருப்பார் போல அவர், இவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி அடுத்து ஒரு கூட்டத்தை கம்போடியாவில் போட்டு இவன் ஆட்களை வர வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதை போட்டுட்டு அதை தூக்கிட்டான். ஆரம்பம் அந்த ஒரு ஃபோட்டோ அங்கேருந்து ஆரம்பித்து அது அப்படியே ஒரு நெட்வொர்க். மலேசியா இந்த கோயில் இந்த கோயில்னு போயிட்டு இங்கே போனார், அங்கே போனார், இங்கே வந்து உட்காந்து பேசினார், அங்கே உட்காந்து பேசினார், பெரிய அமௌண்ட் அடிச்சிட்டான். போலீஸ் இதை பூரா கண்டுபிடிச்சிச்சு. லட்சம் அதாவது அதுக்கப்புறம் அன்னதானம்னா தான் நீங்கள் காசு தருவாங்க. நீங்கள் வேறு மெடிடேஷன் பண்ணுறதுன்னு காசு வசூல் பண்ணுறதுக்கு இவங்க மெயினாக பண்ணுறது என்னென்னா அன்னதானம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்ன்றது. இதை நாங்கள் டெய்லி 1000 பேருக்கு போடுறோம்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு போட்டு அது எதாவது கோயிலில் ஃப்ரீ ஃபுட்டு போட இல்லை. இதெல்லாம் வெளியூரில் இருக்க தமிழனுக்கு தெரியாது, ஈழத்தமிழனுக்கோ மலேசியா தமிழனுக்கோ தெரியாது. இங்கே டெய்லி வந்து ஒவ்வொரு கோயிலில் 200-300 பேர் சாப்பிட்டுருக்கேன். பெரிய கோயிலில் 500 பேர் சாப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் இந்த கோயிலில் நாங்கள் அன்னதானம் பண்ணுறோன்னு இவன் போய் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னா, கோயிலில் ஒரு 10,000 கொடுத்தோன்னா எல்லாத்துக்கும் உங்கள் பேரில் போட்டுருவோம். இல்லை ஒரு 1000-2000 கொடுத்தீங்கன்னா ஒரு 10 பேரை நீங்கள் தத்தெடுக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த நேரத்துக்கு எவனும் காசு கொடுக்குற வரமாட்டான். அங்கே போய்ட்டு நாங்கள் போடுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறது. ஒரு 100-200 பேர் அன்னதானம் போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தினந்தோறும் அன்னதானம். அந்த கூமுட்டைகளுக்கு என்ன தெரியும் வெளியூரில் இருக்கிறதுக்கு, அது அப்பாவியல். சரி சாப்பாடு போடுறாங்க, நம்மளும் காசு கொடுப்போம் சாப்பாடு போடுறதுன்னு சொல்லி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வசூல். என்னடா பண்ண இந்த காசு அப்படின்னா, இந்த கோயிலில் போட்டால் அந்த கோயிலில் போட்டான்னு கணக்கு முடிச்சிட்டான். இப்போ இவன் திருட முளை மாதிரின்னு தெரிய ஆரம்பித்தோடனே, திருட்டு பையன் தெரிய ஆரம்பித்து போலீஸ் கைது பண்ணிடுச்சு. இந்த வழக்கில் முளை மாதிரித்தனம் பண்ண இதை பண்ணால் பெரிய முடிச்ச வைக்கின்றது தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இவன்கிட்ட காசு கொடுத்தவன்லாம். இவன் எப்படின்னா, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தினந்தோறும் சாப்பாடு போடுறதுக்கு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வந்து உங்கள் பேரில் சாப்பாடு போடணுன்னா 1 லட்ச ரூபா கட்டிட்டிங்கன்னா போதும். வாழ்நாள் முழுவதும் இந்த நாய் உயிரோடு இருக்குமான்னு தெரியலையே. புரியுதா? அந்த மூதேவி இங்கே நம்பி 50,000 1 லட்சம்னு இவனுக்கு ட்ரஸ்ட்டு, இவர் ட்ரஸ்ட் வச்சுருக்காராம். இந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் 1 லட்சம் கட்டி வாழ்நாள் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா டெய்லி போடுற சாப்பாடில் உங்கள் பங்களிப்பும் இருக்கும். அதில் வர வட்டி பேங்க்கில் போடுவாங்க. இது மாதிரி 10 கோடி 20 கோடி வசூல் ஆகுதுன்னா அதில் வர வட்டியை வச்சே டெய்லி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மக்களுக்கு சோறு போடுறீங்க இப்படின்லாம் ஏமாற்றி பல பேர்கிட்ட வாங்கியிருக்கான். வாங்கிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா, இப்போ நீங்கள் அவன் கடைசி லாஸ்ட் ஸ்பீச்சை பாருங்கள். நான் மூடிட்டேன், என்னை பல பேர் கேள்வி கேட்குறீங்க, 50,000 கொடுத்தேன் திருப்பி கொடுன்னு. நீங்கள் 50,000 அன்னதானத்துக்கு தானே கொடுத்தீங்க, அதுக்கெலாம் அன்னதானம் போட்டாச்சு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் யாரை போய் கேட்பீங்க, எங்கே போய் கேஸ் போடுவீங்க? இந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் வந்து இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் வாழ்நாள் முழுவதுன்னா, வாழ்நாள் முழுவதும் அந்த நாய் உயிரோடு இருக்கணுமே. எந்த யார் வாழ்நாள் முழுவதும்? ஓ வாழ்நாளா அவன் வாழ்நாளா? அவன் இந்த ட்ரஸ்ட்டை மூடிட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சா? கோடிக்கணக்கில் அமௌண்ட் அடிச்சுட்டு போயிட்டான். ட்ரஸ்ட்டில் அதுக்கு சிஇஓ ஒருத்தன் வச்சுருக்கான். இதுக்கு சிஇஓவான், திருடி திங்கிறதுக்கு பிச்சை எடுத்து திங்கிறதுக்கு சிஇஓ வேறு, ட்ரஸ்டி 2 பேர், எல்லாத்தையும் இது பண்ணி ட்ரஸ்ட்டை கலைச்சி விட்டான், முடிஞ்சு போச்சா? ஒரு ஃபோட்டோ வச்சு அரசியல் பண்ணுறேங்க அண்ணா இருக்காருன்னா அதே மாதிரி ஃபோட்டோ வச்சு பல கோடி அடிச்சிட்டாரு. அந்த ஃபோட்டோ தான் துவக்கம். மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புகிறேன். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.